ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் கார்த்தி ஸ்டடி அகாடமி. ஸோ இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து செட் லாங்குவேஜ். ஸோ செட் லாங்குவேஜில் செட் அப்படின்னா என்ன, இன்ட்ரோடக்ஷனில் செட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். எ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட தொகுப்பு. ஸோ நம்மளால் என்ன முடிகிறத வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸில் மொத்தம் எத்தனை இருக்குது? இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸில் 26 இருக்குது. ஸோ 26ன்னு என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி இது இவ்வளோ தான் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து ஒரு செட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த கலர்ஸ் ஆஃப் இன் ரெயின்போ. ஸோ கலர்ஸ், ரெயின்போவில் இருக்க கலர்ஸ், ரெயின்போவில் மேக்ஸிமம் மொத்தமே 7 கலர்ஸ் தான் வரும். அந்த 7 கலர்ஸ் தான் எப்பயுமே வரும். ஸோ அதில் வந்து மாறி மாறி வராது. ஸோ அதனால் அது என்ன, வரையறுக்கப்பட்டது. ஸோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 ரூல் இருக்குது. நம்ம செட்டை எழுதும் போது 2 ரூல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் லிஸ்டட் பை ஒன்ஸ். ஸோ ஒரு செட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எலமெண்ட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஒரு தடவை தான் இருக்கணும். அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போது A ஈக்குவல் டு 1 2 3 4 5 அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா இதில் வந்து 1 அப்படின்ற எலமெண்ட் வந்து 1 டைம் தான் வரணும். ஸோ 1,1 அப்படின்னு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து செட் கிடையாது. அடுத்தது வந்து 2வது ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா த ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட் டஸ் நாட் சேஞ்ச் த செட். ஸோ ஒரு ஆர்டர், இப்போ இந்த ஆர்டரில் நம்ம செட்டை எழுதியிருக்கோம். ஸோ தென் அதையே வந்து இப்போ மறுபடி ஏஸ் ஈக்குவல் டு 2 1 3 5 4 அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா இதான் இங்கே இருக்க எலமெண்ட் தான் இங்கே இருக்குது. ஆனால் வந்து அதோட பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதோட பிளேஸ் சேஞ்ச் ஆனாலும் அந்த செட்டு வந்து என்ன ஆகாது, மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்டர் வந்து ஒரு செட்டோட வேல்யூவை வந்து நமக்கு மாற்றி கொடுக்காது. இந்த 2 ரூலை தான் ஃபாலோ பண்ணி செட்டை எழுதணும். ஸோ செட்டை வந்து எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ இல்லை பி, பி கியூ எக்ஸ் இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸில் இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் ரிட்டன் வித்தின் கர்லி ப்ராக்கெட்ஸ். நீங்கள் செட்டை வந்து எழுதுறீங்க அப்படின்னா அது எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3. ஸோ இது போடாமல் எழுதணும் அப்படின்னா அது வந்து செட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ தென் வந்துட்டு எக்ஸ் இஸ் எ எலமெண்ட் ஆஃப் செட் ஏ. இந்த எக்ஸுன்ற எலமெண்ட் வந்து ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டுங்கிறது தான் இங்கே இந்த சிம்பிளாக டினோட் பண்ணுறோம் இப்படி. ஓகேவா? x belongs to a அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தென் x is not a element of a. ஸோ not a element of set a. ஸோ எக்ஸுன்ற எலமெண்ட் வந்து ஏன்ற செட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா x does not belongs to a அப்படின்னு சொல்கிறோம். ஸோ x does not belongs to a அப்படிங்கிறத இந்த belongs to போட்ட மாதிரி போட்டுட்டு அதை ஒரு கிராஸ் பண்ணணும். ஸோ இதுதான் does not belongs to a அப்படிங்கிறதுக்கான சிம்பிள். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கோம். belongs to அப்படின்னா இப்படி போடணும் சிம்பிள். does not belongs to அப்படின்னா ஸோ மாதிரி போட்டு அதை வந்து ஒரு கிராஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து does not belongs to அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.